ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின பயங்கரமான சம்பவங்கள்லாம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. இதெல்லாம் வந்துட்டு ஜெனியாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ராங்க் அப்படின்ற ஒரு விஷயம் விளையாட்டு வினையானது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம கமருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன இது ஃபுல்லாக ப்ராங்க்ன்றது தெரியும். ஆனால் என்ன ஒரு கொடுமைனா அவர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நிஜமாலே அடி விழுந்துருச்சு. அதை வந்து பிரவீன் வந்து சொல்லியிருப்பார். ஈவன் பிக் பாஸும் வந்துட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் இவங்க 3 பேர்கிட்டையும் சொல்லும்போது, குறிப்பாக வந்துட்டு பிரஜன் கிட்ட சொல்லும்போது ப்ராங்க் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்ல, எல்லாமே லிமிட்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருப்பார். அதையும் ஒரு சில பேர் வந்து நான் வார்னிங் போட்டு விட்டேன், அவர் ரிக்வஸ்ட் தானே வச்சார் அப்படின்றாங்க. என்னையா இது, ரிக்வஸ்ட்டுக்கும் வார்னிங்க்கும் வித்தியாசம் இல்லையா? எல்லாமே ஒரு லிமிட்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னா ரிக்வஸ்ட் அது வார்னிங், சரிங்களா? ஸோ இதை கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் ரிக்வஸ்ட். ஸோ வார்னிங் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க லிமிட்டை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாரு. கமருதீன் கொஞ்சம் அது ஒரிஜினலாக இருக்குன்னு சொல்லிட்டு டப்பு நச்சிட்டாரு. செம்ம சவுண்டு. அதை அமித் ப்ரோவே சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஏதோ வார்த்தைகள் வேறு விட்டுருக்காருன்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. அதனால் கமருதீனுக்கு ரெட் கார்டு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஏன் ஐயோ இப்போ தான் அந்த ஆள் வந்து கொஞ்சம் திருந்தி ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கு, இது பிடிக்கலையே அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து மேக்ஸிமம் எல்லோ கார்டு அது இல்லைனா வார்னிங் அப்படி தான் இருக்கும். பட் ரெட் கார்டு சொல்கிறாங்க. ஆனால் ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் யாரும் அப்டேட்டில் வந்திருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஆனால் கண்டிப்பாக கடுமையான வார்னிங் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது, சரிங்களா? மேபி ஃபஸ்ட்டு முறையாக எல்லோ கார்டு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சாண்ட்ராக்கு வந்து பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்குது. எதுக்காக அப்படின்னா அவங்க அந்த சீக்ரெட் டாஸ்க்கை செம்மையாக பண்ணாங்கல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக சாண்ட்ராக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதிரும். அப்படியே வந்துட்டு அரங்கமே அதிர்தான். நான் என்ன கேட்குறேன், சீக்ரெட் டாஸ்க்கை கொடுத்தது பிக் பாஸ், அவங்க பண்ணாங்க. அவங்க பண்ணதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க? அங்கே வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களாம் மூஞ்சி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இவங்க பண்ணாங்க தான், இல்லைன்னு சொல்ல, அவர் பிக் பாஸ் சொன்னதுனால பண்ணாங்க. ஆனால் நைட்டு வருத்தப்பட்டாங்க. சாண்ட்ரா வந்துட்டு நைட்டு ப்ரெசென்ட்டில் சொல்லும்போதே நான் வந்துட்டு திவாகர் ஹக் பண்ணோம், ரொம்ப ஃபீல் பண்ணார், வியானாவை ஹக் பண்ணோம், 2 பேருமே நல்லா பண்ணாங்க, நான் டாஸ்க்குன்ற ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ணேன்னு சொன்னாங்க. பட் மற்றபடி எத்தனை பேர் வந்துட்டு இதில் டென்ஷன் இருப்பாங்க, அவங்களாம் என்ன மூஞ்சி எங்கே வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. ரைட், சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறும்படம் வேறு ஸ்பெஷலாக நம்மளுக்காக காத்துட்ருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்கும்போது குறும்படம்னா என்ன, சாண்ட்ராவோட குறும்படம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ண குறும்பத்தனம், சரிங்களா? சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஏன்பா இன்னையா கமருதீன் தப்பு பண்ணும்போதெல்லாம் கலாய்ச்சிங்க, ஓகே, நம்மளும் அதை தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வாட்டி ஏதோ ப்ராங்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம், அதுவும் பிரஜன் சொன்ன ஒரு இதை நம்பி இவர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாப்ல. இதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.